ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக அந்த ப்ராப்ளம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கேபி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே நமக்கு வந்து கேசி வேல்யூ வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கேபி அண்ட் கேசி? கேபி விச் இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி த ஹோல் பவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா என் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல டெல்டா என். அப்போ டெல்டா என்றது என்னது, நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல் இன் ப்ராடக்ட் சைட் மைனஸ் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல் இன் த ரியாக்டன்ட் சைட். அப்போ ப்ராடக்ட் சைடு நமக்கு எத்தனை கேஸ் மாலிக்யூல் வந்து இருக்குது, 2 வந்து இருக்குது. எத்தனை கேஸ் மாலிக்யூல் வந்து ரியாக்டன்ட் சைடு வந்து இருக்குது, 3 வந்து இருக்குது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா -1 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ தென் வாட் ஹேப்பன், இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ கேசியோட வேல்யூ என்னது, 2 into 10 to the power of 10 which is equal to kc into r ஓட வேல்யூ என்னது 0.0821 into t டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 450 வந்து கொடுத்துருக்காங்க. 450 கெல்வின். த ஹோல் பவர் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா -1 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ -1 என்ன அர்த்தம், அது இன்வெர்ஸ் இல்லையா, 1/. அப்போ நமக்கு என்ன எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா 2 into 10 to the power of 10 which is equal to kc divided by 0.0821 into 450. ஓகே. அப்போ இன்வெர்ஸ்ல நமக்கு என்ன அர்த்தம், -1 இன்வெர்ஸ் 1/, நம்ம எழுதிக்கணும். அப்போ வாட் இஸ் த கேசி வேல்யூ, அப்போ கேசி which is equal to 2 into 10 to the power of 10 into 0.0821 இன்ட்டு நமக்கு என்ன 450. அப்போ இந்த 3 வேல்யூ நம்ம வந்து மல்டிபிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 73.89 இன்ட்டு 10 to the power of 10 வந்து கிடைக்குது. அது சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா 7.3 இன்ட்டு 7.389 போட்டுக்குமா, 7.389 இன்ட்டு 10 to the power of 11 யூனிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது கான்சன்ட்ரேஷன் இல்லையா. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா மோல் இன்வெர்ஸ் வந்து போடலாம். ஸோ இந்த டெல்டா என் தான் நமக்கு வந்து யூனிட் வந்து நமக்கு வந்து டிட்டர்மைன் பண்ணணும். இங்கே -1 இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன பார் இன்வெர்ஸாக வந்து இருக்குது, இங்கேயும் நமக்கு மோல் இன்வெர்ஸாக வந்து இருக்கும். சப்போஸ் டெல்டா என் வந்து நமக்கு வந்து 0வா இருந்துச்சுன்னா கேபிக்கு நமக்கு வந்து யூனிட் இருக்காது, கேசிக்கு நமக்கு வந்து யூனிட் வந்து இருக்காது. ஸோ அப்போ அந்த டெல்டா எண்ணை பொறுத்தா நமக்கு வந்து கேபி அண்ட் கேசிக்கு யூனிட்டையும் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, இந்த மாதிரி -1 வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அவங்க வந்து இது வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்தாலுமே அதில் சின்னதாக ஏதாவது ஒன்று இருக்கும், நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. கொஸ்டினை பார்த்துட்டு சார் கேபி கொடுத்து கேசி கேட்டுக்கிறாங்க, எனக்கு இது ஃபார்முலா தெரியும், நான் ஆல்ரெடி 2 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணாதீங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அகைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்கு எதுவும் லாஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் எதையாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுலேருந்து ஒரு கான்செப்ட் நீங்கள் லேர்ன் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு வந்து எக்ஸாம் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.